வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நாம் மகாபெரிவா மகிமையில் வெறும் கட்டை தான் காஷ்டம். சமயப்பற்றுள்ள முஸ்லீம்களுக்காக தன் காஷ்ட மௌனத்தை சிறிது நேரம் விட்ட மகாபெரிவாளை தெரிந்து கொள்ளலாம். வட பாரதத்தின் வடமேற்கு மாநிலங்களைச் சேர்ந்த 8 முஸ்லீம்கள் பெரியவாள் தரிசனத்துக்கு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் செல்வந்தர்கள் என்ற நினைப்பை ஏற்படுத்தினாலும் எளிய உடை அணிந்திருந்தார்கள். பெரிய பெரிய தேச தலைவர்கள் எல்லாம் இந்த மகந்திடம் ஆசி பெற்று சென்றிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம். அத்தகைய மகந்தை தரிசனம் செய்ய வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். பெரியவாள் அன்றைய தினம் காஷ்ட மௌனம். ஒரு ஜாடை கண்ணசைப்பு கூட கிடையாது. ஏதேனும் சொன்னால் கேட்டுக்கொண்டிருப்பார்களே தவிர முகத்தில் எவ்வித சலனமும் இருக்காது. முஸ்லிம்கள் வெகு தூரத்தில் இருந்து பக்தியோடு வந்திருக்கிறார்கள். இன்று பெரியவாள் பேச மாட்டார்கள் என்று சொல்லி ஏமாற்றத்துடன் அவர்களை அனுப்பி வைப்பது மகா அநியாயம். ஆனால் பெரியவாளிடம் யார் போய் சொல்வது என்று அனைவரும் மௌனமாய் இருந்தனர். பாணாம்பட்டு கண்ணன் என்று ஒரு தொண்டர் நியாயமான துணிச்சல்காரர். வடக்கே இருந்து 8 முஸ்லிம்கள் வந்திருக்கிறார்கள். சமயப்பற்றுள்ளவர்கள் மாதிரி இருக்கு. ரொம்பவும் சாந்தமாக இருக்கா. பெரியவாளிடம் ஆசீர்வாதம் வாங்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்திருக்கா என்று சொன்னார். 2 நிமிஷம் கழித்து பெரியவாள் வெளியே வந்தார்கள். ஆயியே என்று அவர்களை அழைத்து உட்கார சொல்லிவிட்டு ஹிந்தியில் ஒவ்வொருவரிடமும் உரையாடினார்கள். வந்தவர்கள், நாங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கியிருக்கிறோம், பெரியவா அனுகிரகம் வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டார்கள். பெரியவா சொன்னார், நீங்கள் எல்லோரும் நல்ல பக்தர்கள். தினமும் 5 வேளை தொழுகை செய்யுங்கள். இது ரமலான் மாதம். உபவாசம் இருந்து என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள். அதனாலே தான் உங்களிடம் மட்டும் பேசுவதற்காக மௌனத்தை சிறிது நேரம் விட்டுவிட்டேன். உங்கள் கஷ்டங்கள் நீங்கும். ஆண்டவன் காப்பாற்றுவார் என்று அருளினார். அந்த எண்பரில் முதியவரான ஒருவருக்கு ஒரு பச்சை நிற சால்வையும் மற்றவர்களுக்கு பழமும் கொடுத்தார்கள். அவர்கள் ஆனந்தம் பொங்க திரும்பி சென்றார்கள். அப்புறம் பெரியவாளின் மௌன விரதம் தொடர்ந்தது. வெறும் கட்டைதான் காஷ்டம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரிவா சரணம். இது போல் மகா பெரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய மகா பெரிவா மகிமைகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம சேனலில் வரக்கூடிய மகா பெரிவா மகிமை, தெய்வத்தின் குரல் பகுதிகள், ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.